பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள்ல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சமாதானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். அதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? சங்கீதம் 119 அதிகாரத்தின் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சமாதானம் வேணும், சமாதானம் வேணும். ஜெபம் பண்றீங்க, எங்க போனாலும் எல்லா பாசங்க கிட்ட, பாசமாங்க கிட்ட, எங்க பிரேயர்ஸில் போறீங்களோ, ஐயோ எனக்கு சமாதானம் கிடைக்கணும், என் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்றீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதற்கான ஒரு வழியை அவர் சொல்லுகிறார். தாவீது எழுதுகிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானமா? நேசிக்கிறதுனா எப்படி? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணுமா? அவருடைய வேதத்தை தியானிக்கணும், அவருடைய வேதத்தின் மேல பிரியமா இருக்கணும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை ஐயோ இதுக்கு என்ன ரெமிடி சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட நம்ம சம்பாதிக்கிறத காட்டிலும் என் கர்த்தர் என்ன சொல்றாரு, என் கர்த்தர் இந்த பிரச்சனையின் வழியா அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று அவருடைய வார்த்தையை தேடி அந்த வேதத்திலே வாசிக்கும் போது அதற்கான பதிலை கர்த்தர் கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். அநேக முறை என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா நான் ஜோப் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கான பதிலை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வேதம் தான் என்னோடு பேசினது, இந்த வேதம் தான் என்னை வழி நடத்தினது, இந்த வேதம் தான் என்னை அறிவுறுத்தினது. இன்றைக்கு ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நம்ம அவருடைய வேதத்துல நேசமா இருக்கும்போது நமக்குள்ள மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்குமா? மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த சமாதானம் வேண்டுமானால் நீங்களும் வேதத்தை நேசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த, அதுவும் சாதாரண சமாதானம் இல்ல, மிகுந்த சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. அந்த சமாதானத்தினால எங்க குடும்பத்தை நீர் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருடம் தொடங்கும் போது அநேக பொருத்தனைகளை பண்றாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம், ஒரு நாளைக்கு இத்தனை வசனங்கள் அப்படின்னு நான் மனப்பாடம் பண்ணுவேன், இந்த அதிகாரங்களை வாசிப்பேன் அப்படின்னு எல்லாம் பொருத்தனை பண்ணாங்க ஆண்டவரே. ஆனா நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால எல்லாவற்றையும் அவங்க மறந்து பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு நீர் எங்களோடு ஆண்டவரே பிரத்யட்சமாய் பேசினதுக்காக உமக்கு நன்றி. உடைய வேதத்தை மிகுந்த ஆண்டவரே நேசத்தோடு நாங்கள் வாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சாதாரணமாய் வாசிக்கிறதுக்கும் நேசமாய் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு அப்பா. அந்த நேசத்தை எங்களுடைய இருதயத்துல ஊற்றுவீராக. அந்த வேதத்தை பிரியமாய் நாங்கள் வாசிக்க கிருபை செய்யுங்க. என் நேசர் எங்களுக்காக என்ன எழுதி வைத்திருக்கிறீர் என்ற ஒரு பெரிய ஆவலோடு எதிர்பார்ப்போடு வேதத்தை வாசிக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய காரியங்களுக்கான பதில கர்த்தராவே நீர் இந்த வசனத்தின் மூலமாய் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இந்த இரவுல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பெரிய மாற்றங்களை குடும்பத்துல நீங்க கட்டளையிட போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.